காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக ஆலோசிக்க நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு நடுவண் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 28 பேர் பலியானார்கள். நாட்டையே அதிர வைத்துள்ள இந்த கொடூர நிகழ்வு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நேற்று டெல்லியில் கூடி ஆலோசித்தது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லையை மூடுவது என முடிவு செய்யப்பட்டு உடனடியாக மூடப்பட்டது. மேலும் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்பு, கடற்படை, வானூர்திப்படை ஆலோசகர்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து திரும்ப அழைக்கப்பட்டனர். பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு தூதரகத்துக்கான பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. சுற்றுலா விசாவில் இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகின்றனர். பாகிஸ்தான் நாட்டவர்கள் இந்தியாவிற்குள் பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இதனையடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசிக்கிறார்கள். இதனிடையே உதம்பூரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணமடைந்துள்ளார். உதம்பூரின் பசன்கர் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ராணுவ வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.